கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தான், நீ காத்திருந்ததை உன் கையில் தருவார். நீ எதற்கு காத்திருக்கிறாயோ, எதற்கு காத்திருந்து என் வாழ்க்கையில் நடக்கலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயோ, நீ காத்திருந்து நடக்காதது நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் எனக்கு செய்யாமல் ஏன் மௌனமாயிருக்கிறார் என்று சொல்லி நீ காத்திருந்ததை உன் கையில் ஆண்டவர் தருவேன் என்பதாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 40 சங்கீதம் 1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் அவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ பொறுமையாய் காத்திருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். நீ பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது உன் இருதயம் கர்த்தரை நம்பியிருக்கிறதா, கர்த்தரை சார்ந்திருக்கிறதா என்பதை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். 38 வருஷம் வியாதிப்பட்டவன் அந்த பெதஸ்தாவின் குளத்தண்டையில் காத்திருக்கிறான். வியாதியின் நிமித்தம் காத்திருக்கிறான். ஆனால் இயேசுநாதரே முன்பாக போய் நிற்கிறார். நின்று நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டால் அவனுடைய அங்கலாய்ப்பையும் அவனுடைய புலம்புதலையும், நான் இறங்குகிறதற்கு முன்பாக மற்றவன் இறங்கி விடுகிறான் என்று சொல்லி மற்றவனை குறித்து தான் சொல்லி கொண்டிருந்தான். இன்றைக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மற்றவர்களை பார்க்காத, மற்றவனுடைய காரியத்தை குறித்து பேசாத, மற்றவனை குறித்து முறுமுறுக்காத, உனக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வியாதிக்காக நீ ஜெபிக்கிறாய். உன் வியாதியிலிருந்து ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் தருவார். வேலைக்காக ஜெபித்து காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேலையின் மத்தியில் எனக்கு இந்த வேலை கிடைக்கலையே, இந்த வேலைக்காக நான் காத்திருக்கிறேனே, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உன்னுடைய பிள்ளைகளின் காரியத்துக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எந்த காரியத்துக்காய் காத்திருந்து வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, நீ கர்த்தரிடத்தில் காத்திரு. இன்றைக்கு நீ அவரிடத்தில் பொறுமையாயிரு. உன் காத்திருக்கிறதை உன் கையில் தந்து உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் எதற்காய் காத்திருக்கிறார்களோ, காத்திருக்கிற காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் தந்து இந்த நாளில் அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.